सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते என்னது இது? கதவு திறந்திருக்கு. कर्तव्यं दैवमान्धिकम् कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते இவ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா? வா. என்னம்மா? நீ வா, நான் சொல்றேன். என்னம்மா? அங்க பாரு. இங்கதானே இருந்தா, எங்க போனா? யாரு? அங்க பாரு. என்னம்மா இது? புதுசா இருக்கு. கோலம்லாம் சூப்பரா இருக்கு. நீங்க போட்டீங்களா? ஏய், நான் எனக்கடி 5 மணிக்கு எந்திரிச்சிருக்கிறேன். தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். கதவு திறந்திருந்தது. இங்க வந்து பார்த்தா என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. அப்போ இத யார் போட்டிருப்பா? அத பார்க்கதான் நானும் உன்னை கூட்டிட்டு வந்தேன். என் கூட வா. வாங்க டாடி. எங்கடா? வாங்க. அங்க பாருங்க. டாடி, மம்மி அழகா கோலம் போடுறாங்கல்ல? ஆமாண்டா. என்னடி இவ்ளோ விளக்கேத்தி வச்சிருக்கா? சாமி கும்பிடுங்க 2 பேரும். சாமி, இந்த குடும்பத்துல இருக்க எல்லாருமே நல்லா இருக்கணும். என்னம்மா இவ இவ்ளோ சீக்கிரம் எழுந்து நம்ம வீட்டு வேலையெல்லாம் இவ்ளே செய்யறா? அதாண்டி எனக்கும் புரியல. மா, நீங்க எப்ப எந்திரிச்சீங்க? உங்களுக்காக தான் காஃபி போட்டு கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஏங்க, நீங்க எதுக்காக இதெல்லாம் செய்றீங்க? நீங்க எங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட். நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கலாம்ல. நீங்க எதுக்குங்க இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க? எதுக்கு உங்களுக்கு இந்த வீண் சிரமம்? சிரமம் எனக்கா இல்ல உங்களுக்கா? என்ன? இல்லங்க, இத்தனை வருஷமா சிரமம் பார்க்காம என் குழந்தைய நீங்க வளர்த்திருக்கீங்க. அவளை அன்பா பார்த்துக்கிட்டு படிக்க வச்சு இன்னைக்கு வரைக்கும் என் குழந்தைக்கு ஒரு குறையும் இல்லாம நல்லா பார்த்துக்கிட்டீங்க. அதுக்கு காரணம் நீங்க தானே. என்னங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? அதுக்கு இல்லைங்க, உங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்கு. ஆனாலும் என் குழந்தைய ஒரு சுமையா நினைக்காம பெத்த தாய் மாதிரி இத்தனை நாள் நீங்க தானே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கு நான் வேற என்னங்க நன்றி கடன் செய்ய போறேன்? நன்றி கடனை விடுங்க. நீங்க எப்பவுமே ஏர்லி மார்னிங் இந்த மாதிரி தான் எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிப்பீங்களா?
எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு தானே நானே இங்க வந்திருக்கேன். என்ன சொன்னீங்க? வீட்டு வேலையை சொன்னங்க. இனிமே உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா நானே இந்த வேலையெல்லாம் செய்யறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. உங்க இஷ்டங்க. இந்த வீட்டை உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும்னு தோணுதோ அது எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யுங்க. எல்லா வேலையுமா? எந்த வேலை வேணாலும் செஞ்சு முடிங்க. உங்களுக்கு நான் செய்ய வேண்டிய நன்றி கடன் நிறைய இருக்கு. ஒவ்வொன்னா இப்பதானே செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். போக போக பாருங்க, நீங்க என்ன மறக்கவே மாட்டீங்க. காஃபி ஆறுது, எடுத்துக்கோங்க. தேங்க்யூமா. எடுத்துக்கோங்க. அவருக்கு சேர்த்து எடுத்துக்க. நான் போய் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். ஏய், நமக்கு சம்பளமே இல்லாத வேலைக்காரி கிடைச்சிட்டாடி. இனிமே உனக்கும் எனக்கும் காலையில எழுந்திருக்கிற தலைவலியே இருக்காது. நிம்மதியா தூங்கலாம். காஃபியோட ஸ்மெல் சூப்பரா இருக்குல்ல? இனிமே தானே என் வேலையே ஆரம்பம். மம்மி நாங்க இங்க இருக்கோம். இந்தா குடுங்க. வா. பால் குடிச்சுக்கலாமா? தீபா, சாம்பார் ரொம்ப சூப்பரா இருக்கு. அஞ்சலி ரெடியா? ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. இல்ல, இன்னைக்கு அஞ்சலிய நான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன். ஓ அப்படியா, சரிங்க. பாய் அஞ்சலி. சரிம்மா, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். பிரியா பாய். விடக்கூடாதா? விடவே கூடாது. யாரடா அஞ்சம்மாவை இப்படி பண்ணவங்கள? அஞ்சம்மாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் பிசாக்கிறான்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. அவங்க கொடுமைப்படுத்திருக்காங்க, அழுவு விட்டுருக்காங்க. சும்மா விடக்கூடாதா? சரி, அதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்ற? போய் பீச்சில் உண்ணாவிரதம் இருக்கலான்னு இருக்க. நீங்களே கூட வருவீங்களா? போலாம் போலாம், பீச்சுக்கு போலாம். அங்க சுட சுட சுண்டல் விற்பாங்கல்ல. டேய் அஸ்வந்த், அங்க குதிரை கூட இருக்கும்ல. அங்க பலூன்லாம் சுடலாம்டா. ஈவினிங் டைம்ல போனா கடல்ல இருந்து மீனை பிடிச்சு வறுத்தெல்லாம் தருவாங்கல்ல. திதி பண்ணாங்களா? நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்? நீ எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நானே அஞ்சமாவத்து ஜெயில போட்டாங்க. பயங்கர கோபத்தில் இருக்க. உங்களுக்கு ஸ்நாக்ஸ் பிடிச்சமாடா? சரி சரி, அஞ்சமா இப்படி கொடுமைப்படுத்துறவங்க அவங்க கிட்ட சாரி கேட்டே ஆகணும். அஸ்வந்த், அதான் அஞ்சம்மா வெளியே வந்துட்டாங்களே. லூசே, சரியாத தப்புக்கு யாராவது ஜெயில போட்டு அடிப்பாங்களா? அஞ்சம்மா தப்பே செய்யல. அவங்க பாவம் இப்ப கூட அழுதுகிட்டு இருக்காங்க. நான் பார்த்த உடனே சிரிச்சு மொத்தம் கொடுக்குறான் அஞ்சம்மா. இப்ப நான் பார்த்தாலே அழுதுகிட்டு வேலை பார்க்க போயிடுறாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு எவ்வளவு பரிதாரமா இருக்கு தெரியுமா? ஆமாண்டா அஸ்வந்த், அஞ்சம்மாவை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தது கூட அஞ்சலியோட மம்மி டாடி தானா? தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும். அஞ்சலி பாவம்டா, அவளுக்கு எதுவுமே தெரியாது. அஞ்சலி இப்பதான் அவளோட உண்மையான மம்மிய பார்த்திருக்கலாம். ஆமா அஸ்வந்த், அஞ்சலியோட நிஜமான அம்மா கிடைச்சிட்டாங்களாம், தெரியுமா? அம்மா கிடைச்சாங்க, அது ஆட்டுக்குடி கிடைச்சாங்க. அஞ்சம்மா அடிச்சிட்டாங்களா? அந்த அஞ்சலி ஒருத்தி ஓடி போறதுனால அஞ்சம்மாவுக்கு பிரச்சனை, நம்ம ஸ்கூலுக்கு பிரச்சனை, அவன் வீட்டுக்கு பிரச்சனை, இந்த நாட்டுக்கே பிரச்சனை.
வீட்டை விட்டு கோல்தனமா ஓடுறதுடா. பயந்தாங்கோலி சொல்லிடுற வேலை. அந்த அள்ளுமுஞ்சி பயந்தாங்கோலி சுண்டலி அஞ்சலியால தான் அஞ்சமணிக்கு அழுதுகிட்டு இருக்காங்க. அவன் அஞ்சமணிட்ட போய் அழுது மனுப்பி கேட்குற மாதிரி நம்ம ஏதாவது செஞ்சாகணும். என்னடா பண்றது? நான் சொல்றத அப்படியே நீங்க செய்வீங்களா? இனிமே நீங்க அஞ்சலி கூட பேசக்கூடாது. நானும் பேச மாட்டேன். அவ கூட யாரும் பழகக்கூடாது. நானும் பழக மாட்டேன். அவகிட்ட யாரும் லஞ்சு ஷேர் பண்ணக்கூடாது. வாட்டர் பாட்டிலையும் வாங்கி குடிக்க கூடாது. என் பிடி பீரியட் கூட அவ கூட யாரும் விளையாடக்கூடாது. ஓகேவா? மங்கிரி வந்துடுறீங்களா? நீங்க எதை பத்தி யோசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுதுடா. இன்னும் ஹோம்ஒர்க்க யாரை பார்த்து காப்பாடிக்கணும் தானே யோசிக்கிறீங்க? ஆமா அஸ்வந்த், நம்ம கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க் அவ தான். ஹோம்வொர்க்கை காப்பி அடிக்கிறதுக்கு அவளை விட்டா நாங்க எங்க போவோம்? டேய், ஒட்ட படிக்கணும்தான் டீச்சர் அடிப்பாங்க. கிளாஸே படிக்கணும், பாடத்தையே மறுபடியும் சொல்லி தருவாங்க. அப்படியா? ஆமாவா? அது மட்டும் இல்லாம நான் சொல்றத நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த தடவை ஐஸ்கிரீம் மட்டும் இல்லை, பெரிய பீஸாவே வாங்கி தருவேன். என்னடா சொல்றீங்க? நியாயம் என் பக்கம் இருக்கு, தர்மம் அஞ்சமா பக்கம் இருக்கு. அஞ்சலி செஞ்சது அநியாயம். அவன் இந்த கிளாஸை விட்டு இல்லை ஸ்கூல் விட்டு ஏன் இந்த நாட்டை விட்டு பேன் பண்ணுவோம். என்னடா சொல்றீங்க? இனிமே நம்ம யாரும் அஞ்சலி கூட பேசக்கூடாது. அவள் செஞ்சது தப்புன்னு அவளுக்கு புரியுற வரைக்கும் யாரும் பேசக்கூடாது. யாரும் அவங்க கூட பேச மாட்டேங்குது. சத்தியம் பண்ணுங்கடா. என்ன பார்க்குறீங்க? அஞ்சாலி முக்கியமா அஞ்சாவா முக்கியமா? எனக்கு எல்லாத்தையும் விட பீஸா தாண்டா முக்கியம். நான் இனிமே அஞ்சலி கிட்ட பேச மாட்டேன்டா. இது சத்தியம்டா. நானும் இனி அஞ்சலி கூட பேச மாட்டேன். இது சத்தியம்டா. எல்லாரும் அஞ்சமா பக்கத்தாடா. இனிமே அந்த அஞ்சலி எப்படி அழுவ போறான்னு பாருங்களேன். அஞ்சம்மா, நான் இப்பவுமே சொல்லுவேன்ல, அதே மாதிரி என் மம்மி கிடைச்சிட்டாங்க. பாத்தீங்களா? நானும் எப்பவுமே சொல்வேன்ல, என் செல்லக்குட்டியோட நல்ல மனசுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும்னு. இவ எப்பவுமே அஞ்சம்மா புராணம் தாங்க. உங்களை பத்தி தான் எப்பவுமே பெருமையா பேசிக்கிட்டே இருப்பா. நாம பார்த்தோம், பேசணும், பாப்பா எப்படி இருக்குன்னுலாம் கேட்டீங்க. அது ஏன் குழந்தையான்னு வேற கேட்டீங்க. கடைசியில நீங்க தான் அஞ்சலியோட அம்மான்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்னோட நிலைமை அந்த மாதிரி, என்னங்க பண்றது? அதுக்காக போலீஸ் விசாரணை, அடிதடி, பிரச்சனைன்னு உங்க குழந்தைய நீங்க கொண்டு போக இவ்ளோ போராட்டமா? நல்ல விஷயம் எல்லாம் கஷ்டப்படாம கிடைக்காதுங்க. இவ என்னோட பொக்கிஷம். இவளை நான் போராடி தான் பெற வேண்டி இருந்தது. ஆனா அதுக்கு நடுவுல உங்களுக்கு இவ்ளோ கஷ்டம் உண்டாகும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. சச்சா, அப்படிலாம் நடக்கும்னு நீங்களும் நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. நானும் எதிர்பார்க்கல. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? விடுங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அது மட்டும் இல்ல மம்மி, அஞ்சம்மா ரொம்ப நல்லவங்க. எனக்காக எது வேணாலும் செய்வாங்க. ஸ்கூல்ல எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது, என்ன நல்லா பாத்துக்கிறது எல்லாமே அஞ்சம்மா தான். ரொம்ப தேங்க்ஸுங்க. ஐயோ, இந்த தேங்க்ஸ்லாம் வேண்டாங்க. குழந்தை என் கூட இருக்கும்போது நான் அவளை அன்பா பாத்துக்கிறேன். சொல்லப்போனா என்னை விட அவ தான் என்ன அன்பா பாத்துக்கிறா. என்னடி தங்கம்? இல்ல இல்ல, அஞ்சம்மா
சும்மா சொல்றாங்க. அவங்க தான் என்ன நல்லா பாத்துக்கறாங்க. அஞ்சம்மா, என் மம்மிய இன்னைக்கு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? ஏண்டா? அன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் எனக்கு அம்மா இல்லைன்னு சொல்லி அழுதேன்ல. இன்னைக்கு அவங்க எல்லார்கிட்டயும் எங்க அம்மாவை கூட்டி போய் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். பெருமையா. என் செல்லம், இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கடா. எல்லார்கிட்டயும் உங்க மம்மியை கூட்டிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. போங்க. ஃபர்ஸ்ட் உங்க கிட்ட தான். எனக்கு தான் அம்மாவை ஏற்கனவே தெரியும்ல. இல்ல அஞ்சம்மா, அப்ப தெரிஞ்சது வேற. இப்பதானே இவங்க என் மம்மின்னு ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு தெரியும். ஆமா, என் பொண்ணு எப்படி யோசிக்கிறா பாத்தீங்களா? சோ அஞ்சம்மா, இதுதான் என் மம்மி. அவங்க பேரு தீபா. சரிங்க. மம்மி, இதுதான் எங்க அஞ்சம்மா. சரிடா கண்ணா. ரெண்டு பேரும் சரி சரின்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி? இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ரெண்டு பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணணும். பண்ணுங்க. சரி அஞ்சம்மா, நான் போய் என் மம்மிய ஜாலியா ஸ்கூல்ல எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு வரேன். சரியா? சரிடா தங்கம். அப்போ எனக்கு கொடுக்க வேண்டியது? ஐயோ, மறந்துட்டே பாத்தியா? எல்லார்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ண போலா? எப்படி பண்றேன்னு நானும் பார்த்துடுறேன். ஏய், இதை வாங்கடா. என்னடா? அஞ்சலி அவங்க மம்மிய அவங்க எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போறாங்களாம். ஆனா நீங்க யாருமே இன்ட்ரடியூஸ் ஆகக்கூடாது, புரியுதா? ஓகே தல. ஓகே தல. ஓகே தல. போகடா. சரிடா செல்லம், நீங்க போயிட்டு வாங்க, நம்ம லஞ்ச்ல பார்க்கலாம். பாய். பாய். டாடா அஞ்சம்மா. வரேங்க. வாங்க. தேவா, புரியல. சொல்லு, எதுக்கு என்ன கூப்பிட்ட? நான் ஒண்ணு இருக்கு, தர்மன் ஒண்ணு இருக்கு. புரியல. அஞ்சலி, நீ பண்ணாத அநியாயம். ஜப்பா அடிச்சது அநியாயம். இது சொல்லவாடா கூப்பிட்ட? போறேமே, அம்மாவோட போறேமே. டேய் அவுட்டு, நம்ம ஸ்கூலை விட்டே போறாமே. அதுக்கு இப்ப என்ன? நீ இருக்கணும், இங்கேயே இருக்கணும். நீ நானும் நேருக்கு நேரா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். முடியாது. நான் போனா திரும்ப வர மாட்டேன். நீ வரணும். பழைய பன்னீர்செல்வமா திரும்ப வரணும். நீங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸே ஆக மாட்டீங்களா? நீ சொன்ன அவன் கேட்க மாட்டான், அவன் சொன்னா நீ கேட்க மாட்ற. உங்களுக்குலாம் சண்டை தீரவே தெரியாதா? நீங்க ஒத்துமையாவே இருக்க மாட்டீங்களாடா? புளியசிங்க ஏன் ஒத்துமா இருக்குவாடா? ஓனாய் நிறைய ஏன் ஒத்துமா இருக்குவாடா? வெயிலும் மழையும் ஏன் ஃப்ரெண்டா இருக்குமாடா? இருக்காது. அந்த மாதிரி தான்டா நானும் அஞ்சலியும். எங்க தலைவியும் நீங்களும் ஒத்துமையா இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படிடா இருக்கும்? யோசிச்சு பாருங்க தளபதி.
காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவளை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவளை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். நல்லா தான் இருக்கு. நட்புனா என்னன்னு தெரியுமாடா? அஞ்சலினா உனக்கு என்னன்னு தெரியுமாடா? அஞ்சலி எல்லாம் தெரியாது. ஒரு அள்ளி, 2 அள்ளி, 3 அள்ளி, சுண்டலி தான் தெரியும். வேணா அஸ்வந்த், நான் மட்டும் என்ன வேணும்னா சொன்னேன். நமக்குள்ள நட்பு வேணாம், ஒண்ணு வேணாம். எப்பவுமே நம்ம 2 பேரும் எதிராகவே இருப்போம். ஓகே?